சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி 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 குடி. தண்ணி 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 குடிங்க. தண்ணி குடிங்க. ஸ்வீடனிலிருந்து மதுரை தீயணைப்புத்துறைக்கு வந்த தொலைபேசி அழைப்பு. அடுத்த நொடியே அதிவேகத்தில் சென்று முதியவரை மீட்டு அரவணைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த தீயணைப்புத்துறையினரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதுரை மாநகர் ஆண்டாள்புரம் பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற அறநிலையத்துறை அதிகாரியான நடராஜன், இவரது மகன் ஸ்வீடன் நாட்டிலும் மகள் வேலூரிலும் வசித்து வருகின்றனர். நாகராஜனின் மனைவி கொரோனா காலகட்டத்தில் உயிரிழந்த நிலையில் நாகராஜன் தனியாக அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இவருக்கு நாள்தோறும் ஆன்லைன் மூலமாக 3 வேளையும் உணவு டெலிவரி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதிய உணவை வீட்டின் வெளியே வைத்துவிட்டு சென்ற நிலையில் இரவு நேர உணவு கொண்டு வந்தபோது மதியம் டெலிவரி செய்யப்பட்ட உணவு எடுக்கப்படாத நிலையில் சந்தேகமடைந்த உணவு டெலிவரி ஊழியர் எதிர் வீட்டில் கூறியுள்ளார். பின்னர் ஸ்வீடனில் உள்ள நாகராஜனின் மகனுக்கு தகவல் அளித்தபோது நாகராஜனின் செல்போனை தொடர்பு கொண்ட போதும் நீண்ட நேரமாக போனை எடுக்காத நிலையில் ஸ்வீடனில் இருந்த மகன் மதுரை பெரியார் பேருந்து நிலைய தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் ஆண்டாள்புரத்தில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள நாகராஜனின் வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது நாகராஜன் கழிவறை அருகே மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். இதனையடுத்து அவரை மீட்ட தீயணைப்புத் துறையினர் நாகராஜனுக்கு ஆறுதல் கூறி எந்தவித பதற்றமும் பட வேண்டாம் என கூறி உறவினர்கள் மூலமாக அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஸ்வீடனில் வந்த அழைப்பை ஏற்று முதியவரை மீட்ட பின்பு அவரை அரவணைத்து ஆறுதல் கூறி அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி 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 குடி. தண்ணி 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 குடிங்க. தண்ணி குடிங்க. சரி சரி உன் பேர் என்னங்கய்யா? நாகராஜன். வயசு? எப்படி நீங்க உட்காரும்போது தடுமாறி வந்துட்டீங்களா பாத்ரூம்ல? சரி சரி.